உன்னையும் என்னையும் தட்டி எழுப்பும் ஒரு தூதனை குறித்து இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட பேசும்படியாக இருக்கிறார். எந்த தூதன் யாரை தட்டி எழுப்பினான் என்று சொல்லி பார்க்கின்றவர்களே, முதலாவது தேவனுடைய மனுஷனாகி எலியா. எலியா யார்? இந்த எலியா. முதலாவது செய்தினாங்க, யார் இந்த எலியா. இரண்டாவது, யார் இந்த தூதன்? சொல்லுவோமா, யார் இந்த தூதன். மூன்றாவது, யார் உன்னை சந்திக்கிறார்கள்? யார் உன்னை தட்டி எழுப்ப வேண்டும்? இந்த 4 காரியங்கள் கூட கர்த்தர் நம்மோடு கூட இந்த காலை வேளையிலே பேச போகிறார். எடுத்து வைத்துக் கொள்வோம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17வது அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கின்ற வேளையிலே இந்த தேவனுடைய மனுஷனாகிய எலியாவை குறித்து மிக அழகாக பார்க்கலாம். வாசிப்போமா? 17:1. கிளையாத்தின் குடியலிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாவை நோக்கி என் வாக்கின்படியே, see here he is mentioning through my word, என்னுடைய வார்த்தையின்படியே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறான். தேவனுடைய மனுஷன் is standing before the God, that God is called the host of God, அவர் சேனைகளின் கர்த்தர். அவருக்கு முன்பாக நிற்கிற நான். ஆனால் எங்க நிற்கிறார்? சொல்லுகிறான். ஆனால் அந்த இடத்துல நீங்கள் பார்க்கின்ற வேளையில அவன் ராஜாவுக்கு முன்பதாக நிற்கின்றான். தேவனுடைய பிள்ளைகளே, உனக்கு ஒரு you have one special position. நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு தகுதியான ஒரு இடம் உண்டு. நாம் தேவனோடு கூட உறவாடி கொண்டிருந்தோம் என்றால் அந்த உறவாடு நிமித்தமாக இவன் சொல்லுகிறான், நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன். நான் சொல்லுகிற வார்த்தை my word, என்னுடைய வார்த்தையின்படியே என்று சொல்லி அவன் 2 காரியங்களை சொல்லுகின்றான். ஒன்று, பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று சொல்லி. பனி என்றால் என்ன? மழை என்றால் என்ன? புன்சை நன்சை பயிர்கள், அதாவது தானிய வகைகள், அரிசி வகைகள், இந்த 2க்கும் பனி பெய்யும் என்றால் புன்சை வகைகள், அதாவது பருப்பு, கடலைப்பருப்பு, தோரம் பருப்பு, அந்த பருப்பு, இந்த பருப்புலாம் பனியில் இருக்கும். ஆனால் நெல் வகைகள், நன்சை பயிர்கள் இதில் வரும், மழையினாலே வரும். தேவனுடைய பிள்ளைகள் அவன் சொல்லுகின்ற வழியில் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும். மிக தெளிவாக சொல்லுகிறான். அவனுடைய வார்த்தையிலே இருக்கின்ற அந்த வல்லமையை பாருங்கள். ஆனால் இப்படிப்பட்ட வல்லமை உடையவன், தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவன், அபிஷேகம் பெற்றவன், தீர்க்கதரிசி. ஆனால் இப்படிப்பட்ட இவனுடைய வாழ்க்கையை குறித்து நாம் வேதத்தில் பார்க்கின்ற வேளையிலே இவன் பயந்து ஒளிந்து ஓடினவனாக இருக்கிறானாம். 19ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 19:5 வசனம் வாசிப்போம். ஒரு சூரை செடியின் கீழ் படுத்து கொண்டு நித்திரை செய்தான். எதற்காக? இவனுடைய வாழ்க்கையில் அந்த 19:1, 2, 3 வசனங்களை பார்க்கின்ற வேளையில் யேசபேல் ஆகாப் ராஜாவுடைய மனைவி என்ன செய்கின்றாள்? இவனை கொல்லும்படியாக, இவனை கொன்று விடும்படியாக தன்னுடைய அதிகாரத்தை அவள் பயன்படுத்த விரும்புகிறாள். தேவனுடைய சமூகத்திலே முன்பாக நிற்க இவனுக்கு அந்த உலகத்தினுடைய அதிபதியுடைய வார்த்தையை கேட்கின்ற வேளையில் அவனுக்கு முதலாவது பயம் வரவில்லை. ராஜாவுக்கு முன்னால் பேசுகிற நேரத்தில் பயம் வரவில்லை. ராஜாத்திக்கு முன்னால் பேசினோன்னா பயம் வந்துருச்சு. ஆகாப் ராஜாவுக்கு முன்னால் பேசினவர்கள் அவனுக்கு என்ன வரலங்க? பயம் வரல. ஆனால் யேசபேல் அவளுடைய வார்த்தைக்கு அவன் பயந்தான். ஏன்னா பொம்பளை என்ன செய்வா? எதையும்
சாதிச்சிருவாங்க. அதனால இவன் பயந்தவனாக ஓடி ஒளிந்து அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு வித்தியாசமான காரியங்களை அவன் சிந்திக்க ஆரம்பிக்கின்றான். இந்த எலியாவை குறித்து the book of James chapter 5 word number 17, யாக்கோபின் நிருபம் 5ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிக்கின்ற வேளையிலே எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்து, நம்மை போல பாடுள்ள மனுஷன், ஆர்டினரி மேன், நம்மை போல உபத்திரவங்களும் பாடுகளும் பிரச்சனைகளும் நிறைந்தவன் தான் இந்த எலியா. ஆனால் அவனுடைய ஜெபத்திலே என்ன ஒரு வித்தியாசம் இருந்தது? அவன் கருத்தாக ஜெபித்தானாம். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாக இருக்கிறது? கருத்தாக ஜெபிப்பீர்கள் என்றால் உங்களுடைய ஜெபம் கேட்கப்படும். என் ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் தருகின்றவராக இருக்கின்றார். அவன் கருத்தாக ஜெபித்தான், பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று. தொடர்ந்து அவன் ஜெபித்த வேளையிலே அந்த பனியும் மழையும் பெய்தது என்று வாசிக்கின்றோம். எனவே நம்முடைய ஜெபத்திலே கூட ஒரு வல்லமை உண்டு. நாமும் எலியாவை போல பாடுள்ள மனுஷராகத்தான் நாம் இருக்கின்றோம். நாம் பாடுள்ள மனுஷராக நாம் இருந்தாலும் கூட நம்முடைய ஜெபத்தை கேட்கும்படியாக என் ஆண்டவராகிய இயேசு அவர் வாஞ்சை உள்ளவராக அவர் காத்து கொண்டிருக்கின்றவராக இருக்கின்றார். எனவே எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே, என் நேசர் ஒருவரே. அடுத்தது என்ன சொல்லுது? நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், என் நோய்களையே சொல்லி சொல்லி நோகடிப்பார்கள். நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், என் நோய்களையே சொல்லி 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 நோகடிப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும், தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, உன்னை ஆதரிக்கிறவர் ஒருவர் உண்டு, உன்னை நடத்துகிறவர் ஒருவர் உண்டு. தேவனுடைய பிள்ளைகளே, அதை மாத்திரம் நாம் மறந்து போக வேண்டாம். இந்த எலியாவுடைய வாழ்க்கையில அவன் இந்த எசபேலுக்கு பயந்து அவன் ஒரு சூரை செடியின் கீழே போய் அவன் நித்திரை செய்கின்றான். அப்பொழுது அந்த தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு. 2 முறை சொல்றான். எத்தனை முறை சொல்றான்? முதலாவது சொல்ற எழுந்திருந்து, 2வது சொல்றான் எழுந்திருந்து போஜனம் பண்ணு. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். நான் நினைக்கிறேன் முதலாவது எழுப்பிட்டு ஒரு வெஜிடபிள் ரைஸ் ஏதாவது கொடுத்துருப்பான். ரொம்ப மனசு துக்கமாக இருக்கிற நேரத்தில் என்னடான்னு சொல்லிட்டு அவன் சாப்பிட்டு படுத்துட்டு இருப்பான். இந்த தேவதூதன் பார்த்தான், சரி செகண்ட் ரவுண்டுக்கு என்ன கொடுப்போம், ஃப்ரை ட்ரை எல்லாம் கொடுப்போம்னு சொல்லிட்டு எல்லாம் பிரியாணிலாம் கொடுத்துட்டேன். இதை சாப்பிட்டு முடித்த உடனே என்ன இருக்கும்? உண்டை இருக்கும். என்ன மயக்கம் வரும்? உண்டவனுக்கோ தொண்டையில் மயக்கம் வரும். ஆனால் அங்கே என்ன செய்கிறாரு? தட்டி எழுப்புகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, தட்டி எழுப்புகிற ஒரு தூதன் உண்டு. நல்லா திருப்தியாக போஷிப்பார். ஆனால் சாப்பிட்ட உடனே நம்மளை யாராவது மாற்ற மாட்டார், சோம்பேறியாக்க மாட்டார். அல்லேலூயா. அவர் என்ன செய்கிறாராம்? தட்டி எழுப்புகிற தூதனானவர். யார் இந்த தூதனானவர்? வேதத்திலே இந்த தூதனை குறித்து நாம் இன்னும் ஆழமாக சிந்திப்போம். காபிரியேல், வெரி குட். மிகாவேல், நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர். 3வது லூசிபர். 3 விதமான தூதர்கள் அங்கு உனக்காக எனக்காக உண்டு. நானும் நீயும் யாருடன் சேருகின்றோமோ அதற்கு ஏற்ற தூதர்கள் தான் நம்மை தேடி வருவார்கள். தூதர்கள் என்று சொல்லுகின்ற வேளையிலே, பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகின்ற வேளையிலே, தூதர்களின் நிமித்தமாக பெண்கள்லாம் செய்யணும், ஸ்திரீகள் தலையிலே முக்காரிட்டு கொள்ள வேண்டுமா. அப்போ தூதர்கள் யாரு? நாங்கள் ஆண்கள்.
நீங்கள் முக்காடு போட்டுக்கிட்டீங்கன்னா இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் கவர் ஆகும். அதுக்கு தான் அப்படி சொல்லி கொடுத்தார் பவுல் அப்போஸ்தலன். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, நீ ஒரு தூதனாக இருக்கின்றாய், நீ ஒரு சங்கார தூதனாக இருப்பாய் என்றால் உன்னுடைய பேச்சும் செய்கைகளும் அப்படிதான் இருக்கும். நீ நற்செய்தி அறிவிக்கின்ற ஒரு அறிவாளனாய் இருப்பாய் என்றால் உன்னுடைய நற்செய்தியின் வழியாக அநேகர் உனக்கு உறவுகளிலே நட்புகளிலே மாறுவார்கள். நீ மற்றவர்களுக்காக பரிந்து பேசி காபிரியேலை போல நீ மற்றவர்களுக்காக யுத்தம் செய்கிறவனாய் காணப்படுவாய் என்றால் அப்படிப்பட்ட உறவுகளிலே விசுவாசிகளோடு நீயும் நானும் ஐக்கியப்படுவோம். ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவதூதன் உண்டு. ஆமென். மத்தேயு சுவிசேஷம் 18வது அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். Matthew chapter 18 verse number 10. இந்த சிறியாரில் ஒருவனையும் அற்பமாக எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதனானவர் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சிறியாரில் என்று சொல்லி பார்க்கின்றவர்களே இந்த சின்ன பிள்ளைங்க, குழந்தைங்க பிறந்த உடனே அந்த ஆணையில் போட்டு ஆடுற நேரத்தில் அது நல்லா தூங்கிடும். திடீர்னு அந்த குழந்தை என்ன செய்யும்? நல்லா சிரிச்சுக்கிட்டு இருக்கும். திடீர்னு அந்த குழந்தை என்ன செய்யும்? வீழாலும். ஏன்? அப்போ நம்ம சொல்லுவோம், தேவதூதன் வந்து அதுக்கிட்ட என்ன செய்கிறான்? விளையாடுறான், கிள்ளி விடுறான்னு சொல்லுவோம். ஒவ்வொருக்கும் ஒரு தேவதூதன் உண்டு. ஆனால் இந்த பிள்ளைங்க வளர 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 ஒரு குழந்தை, ஒரு 3-3.5 வயசு குழந்தை, அவங்க அம்மா தண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்காக அந்த குடத்தையோடு அந்த தன்னுடைய குழந்தையும் தூக்கிட்டு வந்துட்டு வழியில் விட்டுட்டு அந்த கொள்ளாடிக்கு போனாங்களாம். அங்கே தண்ணி ரொப்பிக்கிட்டே இருக்கிற நேரத்தில் அந்த சின்ன குழந்தை அங்கே இருக்க மண்ணத்துக்கு வாயில் போட்டுக்குச்சு. எங்கே போட்டுச்சு? வாயில் போட்ட உடனே அங்கேருந்து வேற ஒரு பொம்பளை பார்த்துட்டு, ஹே ருக்கு, உன் பொண்ணு பாரு வாயில் மண்ணை போட்டுக்கிட்டு இருக்குது. ருக்கு, உன் பொண்ணு வாயில மண்ணு போட்டு. அந்த அம்மா கோபம், என்ன வாயில வச்சு? பேச தெரியாத பிள்ளை பொய் சொல்லுது. பேச தெரியாத பிள்ளை பொய் சொல்லுது. என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள். இப்படி சின்ன வயசுலேருந்து நம்ம வளர வளர பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமான போல பொய்யே பேசிட்டு வாழ்ந்துடும். அதனால தேவதூதர்கள் என்ன செய்றாங்க? நம்முடைய கண்ணை விட்டு மறைஞ்சிடுறாங்க. வளர வளர தேவதூதர்கள் கண்ணை விட்டு கடைசியில் எப்போ வராங்க தெரியுமா? அப்படி இருக்கிற நேரத்தில் மேலே வாங்குறோம் அப்படின்வாங்க. நான் ஒரு சாவில் சொன்னேன், எங்கள் மாமியார் சாவரனட அப்படின்ச்சு. என் ஒய்ஃப் சொன்னால் கொஞ்சம் இருங்கன்னு சொல்லிட்டு மேலே போய் கை வச்சு பார்த்தா பரண்டில் ஒரு கீ இருந்துச்சு. அதை கொண்டாந்து அவள் கையில் கொடுத்தோம், சக்குன்னு போயிடுச்சு. ஏன்? அந்த அம்மாவுக்கு என்ன எங்கே இருக்குது? பீரோ சாவி மேலே. அதே எங்கள் மாமனார் சாவர நேரத்தில் அந்த சவுத்தில் கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சி அடையேன் 23ஆம் சங்கீதத்தை எழுத சொன்னார். அவருடைய முதல் மகனை சொல்லிட்டாரு, நீ ரயில்வேல ஒர்க் பண்ணுற, நீ அங்கே வந்து சூப்பர்வைசராக இருக்க, நீ வேலைக்கு போயிடுப்பா, 3 மணிக்கு நீ லீவ் போட்டு வராத, கரெக்டாக நான் 3 மணிக்கு இறந்து விடுவேன் என்று சொல்லி. அதை போலவே அவர் சரியாக 3 மணிக்கு சொன்னார், தேவதூதர்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி. மறிக்கின்ற வலையிலே நீ எப்படி வளருகின்றாயோ, நீ யாரோடு சேருகின்றாயோ, எப்படிப்பட்ட ஐக்கியத்தில் நீ இருக்கின்றாயோ, அப்படிதான் உன்னுடைய மரணம் காணப்படும். தேவனுடைய பிள்ளைகளே, எனவே நாம் அவிசுவாசி என்கிற தேவதூதர்களோடு இருக்கிறோமா, விசுவாசிகள் என்கிற தேவதூதர்களோடு கூட காணப்படுகிறோமா? காபிரியேல், லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் இந்த காபிரியேலை குறித்து பார்க்கிறோம். அவன் சகரியாவிடத்திலே, மரியாளிடத்திலே, யோசேப்பிடத்திலே, சாஸ்திரிடத்திலே அவன் நேரடியாக சென்றும் சொப்பனங்கள் வழியாகவும் அவன் நற்செய்தியை அறிவிக்கின்றான். இன்றைக்கு நாமும் கூட இந்த யோசேப்பை போல நீதிமானாக, சகரியாவை போல கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களாக, மரியாளை போல நம்மை பரிசுத்தமாய் காத்து கொள்ளுகின்ற வேளையிலே
நம்மை தேடி தேவ தூதர்கள் வந்து நமக்கு நற்செய்தி அறிவிப்பார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, மிகாவேல் தானியேலின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 13ஆம் வசனமும் 12வது அதிகாரம் 1வது வசனமும் நீங்கள் வாசித்து பாருங்கள். நமக்காக யுத்தம் செய்கின்றவர் மிகாவேல். நமக்காக யுத்தம் செய்கிறவர்கள். யாத்திராகமம் 14 என்ன வாசிக்கிறோம்? நீங்கள் சும்மா இருப்பீர்கள், உங்களுக்காக வேறொருவர் யுத்தம் செய்கின்றார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, நமக்காக யுத்தம் செய்யும்படியாக கர்த்தர் மிகாவேலை வைத்திருக்கிறார். ஆனால் லூசிபர், ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கின்ற வழியிலே, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளிய நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. ஏற்கனவே நான் அவனை குறித்து மிக தெளிவாக கடந்த செய்திகளில் சொல்லியிருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த தூதனோடு கூட நம்மை அவர்கள் சந்திக்கிறார்கள்? யார் உன்னை சந்திக்கிறான்? எந்த தூதன் உன்னை சந்திக்கின்றான்? ஊழியன் என்கிற நற்செய்தியாளரா? உனக்காக யுத்தம் செய்கிற கர்த்தருடைய தூதனானவரா? உன்னை கீழே விழத்தள்ளுகிற பிசாசின் தூதர் கூட்டங்களா? இயேசபேலை போல உன்னை அழிக்கும் கூட்டங்கள் உண்டு. தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீ சோர்ந்து போய், நீ தளர்ந்து போய், தனிமையிலே, மனசுமையிலே, தற்கொலைதான் முடிவு என்கிற பலவிதமான குழப்பமான எண்ணங்களிலே நீ காணப்படுவாய் என்றால், உன்னை தட்டி எழுப்பும்படியான ஒரு தூதன் உண்டு, மறந்து போக வேண்டாம். ஏனென்றால் அவர் உன்னை தட்டி எழுப்புகின்றவராய் காணப்படுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அவர் உன்னை தட்டி எழுப்ப வேண்டுமானால் நமக்கு என்ன தேவையாக இருக்கிறது? கர்த்தருடைய வார்த்தை தேவையாக இருக்கிறது. ஏசாயா 51வது அதிகாரம் 17வது வசனத்தை எடுத்து வாசிப்போமா? 51:9 வாசிப்போம். முதல்ல 51. எழும்பு எழும்பு பெலன்கொள். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது நாம் என்ன செய்யணும்? எழும்பணும். நீ சோர்ந்து போகின்ற வழியிலே, தளர்ந்து போகின்ற வழியிலே, மனம் உடைந்து போகின்ற வழியிலே நாம் என்ன செய்யணும்? எழும்பணும். 38 வருஷம் வியாதியாக இருந்தவனை கர்த்தர் என்ன சொன்னார்? நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போனார். எழுந்திருக்கணும். சோம்பேறி படுக்கையிலே ஆடிக்கொண்டிருக்கிறான். இன்றைக்கு அநேகர் எழும்ப விரும்புவதில்லை. நீ எழும்பி பலன் கொள்ள வேண்டுமா? என்ன செய்யணும்? பலன் கொள்ள வேண்டும். நீ எவ்வளவு எழுந்திருக்கின்றாய்? அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். நீங்கள் அதிகாலையில் எழுந்து பாருங்க, உங்களுடைய பலன் புதிதாக இருக்கும். இந்த சூரியன் உதிப்பதற்கு முன்பதாக எழுந்திருக்கிறவர்களுக்கு புதிய பலன் உண்டு. சூரியன் உதித்த பின்பதாக எழுந்திருக்கிறவர்களுக்கு பலன் இருக்காது, சோம்பேறித்தனம் இருக்கும், நரம்புகள்லாம் முறுக்கடைந்து விடும். எனவே நாம் பலன் கொள்ள வேண்டுமானால் முதலாவது எழுந்திருக்க வேண்டும். ஏசாயா 51:17 என்ன வாசிக்கிறோம்? எழும்பு எழுந்து. ஆமா, முதல்ல எழுந்திருந்தாரு, ரெண்டாவது என்ன செய்றாரு? எழுந்து நிற்கணும். இன்றைக்கு அநேகர் எழுந்து விடுவார்கள், உட்காந்து என்ன செய்வாங்க? மறுபடியும் என்ன செய்வாங்க? அப்படியே இன்னொரு ரவுண்டு அலாரெல்லாம் வச்சுருவாங்க, இன்னொரு ரவுண்டுக்கு போவாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளையை வசனம் சொல்கிறது, நீ எழுந்து நின்று. 52:1 வாசிப்போம். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. ஆமென். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்து கொள்ளணும். ஆமா, எனக்கு யாரும் எனக்கு சொல்லி கொடுக்கலங்க, யாரும் எனக்கு கற்றுக் கொடு இல்லை. நாம் வளர்ந்து விட்டோம். சிறு பிள்ளைகளுக்கு தான் கற்றுக் கொடுப்பாங்க.
நாம் வளர்ந்தவர்கள் சோர்ந்து போகின்ற வேளையிலே, தளர்ந்து போகின்ற வேளையிலே நாமே எழுந்து நம்முடைய வல்லமையை தரித்து கொள்ள வேண்டுமாம். ஏனென்றால் நாம் போகும் பிரயாணம் வெகு தூரம். நாம் போகும் பிரயாணம் வெகு தூரம். பாருங்க, நம்ம சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க அழகாக வந்திருக்கிறாங்க. இன்றைக்கு அவங்க ஒரு சில பாடல்கள், வசனங்கள் சொல்ல போகிறார்கள். ஆண்டவராய் இயேசு சபையை பார்த்து என்ன சொன்னார்? யாரை போல மாறணும்னு சொன்னார்? யாரை போல? இப்போ நம்மளாம் சின்ன பிள்ளைகளாக மாறிடுவோமா? கமான், எந்திரிச்சு நில்லுங்க. கமான், சின்ன பிள்ளைங்களாக மாறினவங்களா எந்திரிச்சு நில்லுங்க. நான் கூட சின்ன பிள்ளையாக மாறணும் ஆசைப்படுறேன். சலோ வாங்க, சின்ன பிள்ளைங்களா முன்னால் வாங்க. போகும் தூரம் வெகு தூரம், போகும் தூரம் வெகு தூரம். வாங்க பிள்ளைங்களா, வாங்க இங்கே வாங்க. கமான் கமான், ஃபாலோ மீ, ஃபாலோ மீ, கம் கம். வாங்க வாங்க, வெரி குட், கம் கம் கம். அங்கே பின்னால் வாங்க. நான் செய்வேன், நீங்களா இருக்கிறது நீங்க செய்யணும். ஓகே, இதுல கம் ஃபாலோ. சின்ன சின்ன ஜீவவண்டி, சொல்லுங்க. சின்ன சின்ன ஜீவவண்டி, தேவன் அமைத்த ஜீவவண்டி. சொல்லுங்க, தேவன் அமைத்த ஜீவவண்டி. வண்டி ஓடுங்க. நீங்க ஓடுறீங்க. 1 2 3 ஸ்டார்ட். சின்ன சின்ன ஜீவவண்டி, தேவன் அமைத்த ஜீவவண்டி. சின்ன சின்ன ஜீவவண்டி, தேவன் அமைத்த ஜீவவண்டி. ஸ்டேஷன் 2 காண்டாம், மோட்சம் நரகம் என்பது நான் சொல்லுவோம். ஸ்டேஷன் 2 காண்டாம், மோட்சம் நரகம் என்பது தான். சின்ன சின்ன ஜீவவண்டி, தேவன் அமைத்த ஜீவவண்டி. சின்ன சின்ன ஜீவவண்டி, தேவன் அமைத்த ஜீவவண்டி. தங்க டிக்கெட் இருந்தால் தான் மோட்சலோகம் செல்லலாம். தங்க டிக்கெட் இருந்தால் தான் மோட்சலோகம் செல்லலாம். சின்ன சின்ன ஜீவவண்டி, தேவன் அமைத்த ஜீவவண்டி. சின்ன சின்ன ஜீவவண்டி, தேவன் அமைத்த ஜீவவண்டி. என்ன டிக்கெட் இருக்கணும் சொல்லுங்க. தங்க டிக்கெட் இருந்தால் தான், சொல்லுமா, மோட்சலோகம் செல்லலாம். இங்கேயே கழுத்துல காதுல இருக்குது, அங்க மார்வாடிகளில் வச்சிருக்கோம். இதுல இவர் தங்க டிக்கெட் எங்க சார் போறது? தங்கத்தை குறித்து வேதம் சொல்றது விசுவாசம் என்று சொல்லி. என்ன இருக்குது? விசுவாசம் இருந்தால் தான் பரலோகம் செல்ல முடியும். விசுவாசம் இல்லைன்னா பூலோகம் தான் நமக்கு. எனவே தேவனுடைய பிள்ளைகளே, நாம் போகும் தூரம் வெகு தூரம். அதற்கு நமக்கு என்ன வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தை வேண்டும். என்ன வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தை. ஆரம்பம் அதுதான். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற தேவனுடைய மனுஷனாக நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய வாயிலிருந்து வர வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதிகமாக கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க வேண்டும், வாசிக்கணும், அதை மனப்பாடம் செய்ய வேண்டும், அதை நாம் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் நீயும் நானும் யாராக மாற முடியும்? தேவ தூதனாக மாற முடியும். இல்லாட்டினா யாரா தூதன் வருவானா, யாரா தூதன் வருவானா? அப்போ நீங்கள் யாரா இருப்பீங்க? இன்னும் ஒன்று விசுவாசி, இல்லாட்டினா விஷ ஊசி. அவிசுவாசியில் நீ விஷ ஊசி. இங்கேயும் குத்தி அங்கேயும் குத்தி, நீ என் கெட்டு மற்றவனுக்கு எடுத்து நீ என் தெருவில் வந்து அவனை தெரு நிற்க வச்சுருக்க. எனவே தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரும் சபைக்குள்ள வெறும் விசுவாசியாக இருந்தால் பத்தாது. யாரா மாறணும்? தேவ தூதர்களாக மாறணும். யாராக மாறணும்? முதலாவது தூதன் பேரு. அப்போ உங்க பேர்ல என்ன வரணும்? நீங்களும் யாரா மாறணும்? ஆமா, நற்செய்தியாளர். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறரை காயப்படுத்த வேண்டும். இது ஆராதனை. பிரசங்கத்தை வச்சு வாங்குன்னு வாங்குறது.
நீ காணிக்கை கொடுக்கலையா நீ சபிக்கப்பட்டிருப்ப, ஐயரை பற்றி பேசுறியா நீ அவ்வளோதான், நீ சபைக்கு விரோதமாக என்று அவ்வளோ ஒன்றும் சொல்லவே வேண்டாங்க. குழி வெட்டுறவன் நம்முடைய வாயின் வார்த்தைகள் பிறருடைய காயங்களை ஆற்ற வேண்டும். அப்பொழுதுதான் நாம் யாராக மறுபடியும் நற்செய்தியாளர் பேர் நாங்கள் பைபிளில் போட்டுருக்கோம். யாரு சொல்லுங்க? நான் காபிரியலாக மாற வேண்டும். ஆமென். இரண்டாவது தூதன் யாரு? மிகாவேல். நமக்காக பரிந்து பேசுகிறவர், யுத்தம் செய்கிறவர் அல்ல, பரிந்து பேசுகிறவர். அப்ப நாமும் மற்றவர்களுக்காக பரிந்து பேச வேண்டும். அதைத்தான் கர்த்தர் நம்மிலே எதிர்பார்க்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை பரிந்து பேசுகிறவர். மூன்றாவது தூதன் நமக்கு வேண்டாம். அவன் விழுந்து போனவன் மற்றவர்களையும் விழத்தள்ளுகின்றவன். எனவே அந்த அனுபவங்கள் நமக்கு வேண்டாம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அனுபவங்கள் நமக்கு தேவை என்றால் நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன். எப்பொழுது என்ன சொல்லணும்? நான் யாரு? நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கின்றேன். இரண்டாவது, கர்த்தர் தூதர்களை ஊழியர்களாக மாற்றுகிறார். நீ கர்த்தருக்கு முன்பாக நிற்கின்ற வேளையிலே கர்த்தர் உன்னை ஊழியனாக மாற்றி விடுகிறார். தேவதூதருடைய அடுத்த பகுதி ஊழியம் செய்கிறவர்கள். எனவே நாம் இரண்டாவது ஊழியர்களாக மாறுகின்றோம். மூன்றாவதாக நீ மற்றவர்களை சந்திக்கிற நற்செய்தியாளர் தூதனாக கர்த்தர் உன்னை மாற்றுகிறார். நான்காவதாக நீ மற்றவர்களை தட்டி எழுப்புகின்றவளாக கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட அனுபவத்தில் நாம் மாற வேண்டுமானால் தேவனுடைய மனுஷனை போல நம்முடைய வாயிலே எப்பொழுதும் என்ன இருக்கணும்? கர்த்தருடைய வார்த்தை இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தை இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் தேடி வாசியுங்கள். அவைகளை ஒன்றும் குறைவில்லாமல் இருக்காது, ஒன்றும் ஜோடி இல்லாமல் இருக்காது என்று மிக தெளிவாக வாசிக்கிறோம். எனவே கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் வாசிக்க 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 நாம் யாராக மாறுவோம்? தேவதூதர்களாக மாறுவோம். யாராக மாறுவோம்? வசனம் வாசிக்க வாசிக்க கோபம் போயிடும், எரிச்சல் போயிடும். யாரு காரான்னு துப்புனாங்களோ என்ன செய்வோம்? தட்டிக்கின்னு தொடச்சிக்கின்னு போயின்னே இருப்பேன். ஏன்? உள்ள என்ன வந்துருச்சு? கர்த்தருடைய வார்த்தை. அப்போ நம்ம யாராக மாறி விடுகிறோம்? தேவதூதனாக நாம் மாற வேண்டுமென்றால் நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய வசனத்தை தியானிக்க வேண்டும். ஒரு தீர்மானம் எடுப்போம். இன்றையிலிருந்து நான் தேவனுடைய வார்த்தைகளை, வசனங்களை, வாக்குத்தத்தங்களை நான் பிடித்து கொள்வேன் என்று சொல்லி எட்டி எட்டி உம்மை அண்ணாந்து பார்த்து கண் பூத்து போகுதே. எட்டி எட்டி உம்மை அண்ணாந்து பார்த்து கண் பூத்து போகுதே. நீ சுட்டி காட்டி போன வாக்கு தத்தம் நீரை வேறலாகுதே. சாட்டி சங்கையின் ராஜா சுவாமி வாருமே. இந்த தாரணி மீதினில் ஆளுகை செய்திட சடுதி வாருமே. சாலேமி ராஜா சங்கையின்